ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி கருப்பட்டி பாயாசம் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதான் 100 கிராம் ஜவ்வரிசி. 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் இந்த பாயாசம் சாப்பிட்லாம். பெரிய கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் நம்ம காய்ச்சிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நான் நார்மல் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்ணாடி ஜவ்வரிசி இல்லை கொழும்பு ஜவ்வரிசிலாம் இருக்கும் இல்லையா, பொடி ஜவ்வரிசி அந்த மாதிரி கிடச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்த அப்புறம் இதுக்கு தேவையான பொருளுக்கெலாம் நம்ம போடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா திக்காயிட்டு இந்த மாதிரி பாருங்கள் வெந்துட்டு நம்ம தெரியும் பார்க்கும்போதே கண்ணாடி மாதிரி. இப்போ ஒரே ஒரு சின்ன பட்டை கருவாப்பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ ஜவ்வரிசி நம்ம வேக வைக்க முன்னாடி கருப்பட்டி ஒரு அரை முடி கருப்பட்டி, ஒரு 150 கிராம் இருக்கும் கருப்பட்டி. அது நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி உருக்கி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட நான் சேர்த்து இதில் நல்லா காய்ச்சிக்கணும். நான் எடுத்துருக்க அளவுக்கு இந்த மாதிரி 100 கிராம் ஜவ்வரிசிக்கு நான் அந்த மாதிரி ஊற்றுறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கருப்பட்டி உடச்சி போட்டுக்கோங்க. நான் எப்பவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டேஸ்ட்டுக்கு எப்பவும் நான் உப்பு சேர்ப்பேன்னு. அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் உப்பு இதில் கலந்துக்கிறேன். நல்லா திக்காக குழுகுன்னு வந்துச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன முடி தேங்காய் நல்லா கட்டியாக பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டி ஜவ்வரிசி பாயாசம் மாதம் வந்திருக்க டைமில் நீங்கள் அந்த 3 நாள் இருக்கும் போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மாதம் கரெக்டாக வரும். உள்ளது எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியே ஆக்கிரும். நீட்டாக சீக்கிரமாக நின்றும், கரெக்டாக வந்துடும். இப்போ நான் எடுத்து வச்ச தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டியோடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. உடம்பே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். அடிக்கடி கருப்பட்டி பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, ஆண்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. நல்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். பாதம் சின்னதாக கட் பண்ணி இதில் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு நல்லா போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக பனம் வெல்லதுனால உங்களுக்கு பயனியில் தான் இது செஞ்சுருக்காங்க கருப்பட்டி. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பெரியவங்க செஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. அவங்களும் சாப்பிடுவாங்க. உடம்பு நல்ல ஸ்கின்னை நல்லா டைட் பண்ணும். இப்போ இது கூட கருப்பு திராட்சை பழம், காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் பவுட்ரு போடுறேன். ஏலக்காய் பவுட்ரு கடையில் வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. நம்ம வீட்டிலே ஏலக்காய் வாங்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம டீ இருப்போம் இல்லையா, அந்த அரிப்பிலே வச்சு நீங்கள் நல்லா சலித்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்த அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரத்தில் நல்லா ஜவ்வரிசினால் நல்லா திக்காகி நல்லா குழுகுலுன்னு வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி கரெக்டாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.